கர்நாடக மாநிலம் ராய்ச்சூரில் உள்ள தனியார் மில்லின் அரிசி மூட்டை லோகோவை பயன்படுத்தி போலி அரிசி மூட்டைகளை தயார் செய்ததாக திண்டுக்கல்லில் 4 கடைகளில் சோதனை செய்த அறிவுசார் சொத்துரிமை அமலாக்கப் பிரிவு அதிகாரிகள் 6 டன் அரிசி மூட்டைகளை பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக திண்டுக்கல் மேற்கு ரத வீதியில் தனியார் அரிசி கடை உரிமையாளர்களான துளசிதாஸ் மற்றும் அவரது மகன் விவேக் தரப்புக்கும் புகார் அளித்த தனியார் மில்லின் மேலாளர் உள்ளிட்டோருக்கும் இடையே சுமார் 4 மணி நேரமாக கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. திண்டுக்கல்லில் கர்நாடகாவைச் சேர்ந்த தனியார் மில்லில் உற்பத்தி செய்யப்படும் மனசகொண்டா நவாப் ஜீரா ரைஸ் என்ற அரிசி சிப்பத்தின் லோகோவை பயன்படுத்தி தனியார் அரிசி கடை சார்பில் போலியாக அரிசி பைகளை தயார் செய்து அரிசி விற்பனை செய்ததாக அங்கு இருந்த 735க்கும் மேற்பட்ட மூட்டைகள் உள்ளிட்டவைகளை போலீஸ் உதவியுடன் அறிவுசார் சொத்துரிமை அமலாக்கப் பிரிவைச் சேர்ந்த ஆய்வாளர் ஜாஃப்லா மற்றும் சார்பு ஆய்வாளர் நிர்மலா ஆகியோர் பறிமுதல் செய்தனர். மேலும் இதுகுறித்து அறிவுசார் சொத்துரிமை அமலாக்கப் பிரிவினர் வழக்கு பதிவும் செய்துள்ளனர். இதனிடையே அப்பகுதியில் இருந்த அரிசி உரிமையாளர் சங்கத்தைச் சேர்ந்தவர்களும் அப்போது வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. நீங்க சொல்றதெல்லாம் போட்டோ போடுறதெல்லாம் டூப்ளிகேட். திண்டுக்கல்ல மொத்த விற்பனையாளரான ராஜகோபால் செட்டியார் ட்ரேடர்ஸ் என்பவர் அவரை பகுதி பெரும்பாலான அரிசி ஒரு 735 அரிசி பைகள் அரிசியோட இப்போ அவங்க நாங்கள் சீஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு நாங்கள் பெட்டிஷன் முறையாக நாங்கள் ஒரு பெட்டிஷன் கொடுத்து நாங்கள் அறிவுசார் சொத்துரிமை அமலாக்க பிரிவில் நாங்கள் எங்களோட பெட்டிஷன் நாங்கள் தாக்கல் பண்ணி இப்போ அவங்க முறையான நடவடிக்கை எடுத்து அதில் அதை போலியான எங்கள் பிராண்டு மாதிரியே இருக்கக்கூடிய அரிசி பைகளை அவங்க இப்போ சீஸ் பண்ணி நடவடிக்கை எடுக்காங்க. மேல் நடவடிக்கை இப்போ எடுத்துக்கிட்டு எம்கே நவாப்புங்கிறது போட்டதுதான் ஒரிஜினல் சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அதுல எம்கே நவாப்புங்கிறது எதுவுமே இல்லைங்க. இது ஒரு ட்ரேட்மார்க். இது என்னோட ஒரிஜினல் சொல்றவரு டாக்ஸ் கட்டி கொடுக்கணும். டாக்ஸ் கட்டதில்லை. 26 கிலோக்கு இது வரைக்கும் டாக்ஸ் கட்டவே இல்லை. அவரு 26 கிலோக்கு உரிமையும் கோர முடியாது. ஜிஎஸ்டிக்கு உரிமையை கோர முடியாது. டாக்ஸ் கட்டாம தான் இது வரைக்கும் அவங்க பில்லு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இல்ல அவங்க பில்லு கொடுத்து 25 கிலோ பேக்கிங் போட்டு டாக்ஸ் கட்டி பில்லு வந்தா நாங்க டாக்ஸ் கட்டி